1928ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி விடுதலை வீரரான விழுப்புரம் சின்னமன்றாயர் மற்றும் ராஜாமணி அம்மையார் தம்பதியின் 4வது மகனாக பிறந்தார் கணேசமூர்த்தி அவர்கள். தனது வீட்டில் அருகில் நடைபெற்ற கம்பளத்தார் கூட்டின் மூலம் நடிப்பாசை பூண்டார். தனது 7வது வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கதாபாத்திரத்தின் மீது நடிப்பாசை கொண்ட கணேசமூர்த்தி தனது 10வது வயதில் திருச்சிக்கு அருகில் உள்ள சங்கிலியாண்ட ஒரு புறத்திற்கு புலம்பெயர்ந்தார். அங்கு புலம்பெயர்ந்த பின்னர் அங்கு இருந்த யதார்த்தம் பொன்னுசாமி நாடக சபாவிற்கு சென்று அங்கு ஆசிரியராக இருந்த சின்ன பொன்னுசாமி படையாச்சியை சந்தித்து தனது நடிப்பாசையை வெளிப்படுத்தினார். பின்னர் அவரின் மூலம் நடனம், நடிப்பு மற்றும் பல கலைகளை கற்றார். அங்கு அனைத்து கலைகளையும் கற்ற கணேசமூர்த்தி சிறிய வயது சீதை, சூர்பனகை மற்றும் பல ஆண் வேடங்களை பாகுபாடின்றி செய்தார். இயல்பாகவே வாய்த்திருந்த மனப்பாட சக்தி, வசனங்களை வசீகரமாக பேச அவருக்கு கை கொடுத்தது. அங்கு வந்த திரு எம்.ஆர். ராதா அவர்களின் நடிப்பினால் கவரப்பட்டு பல இடங்கள் அவருடன் பயணித்து பல நாடகங்கள் அவருடன் செய்தார். காலகட்டத்தில் அனைத்து வகை நடிப்புகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்த வி.சி. கணேசன் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்னும் அண்ணாவின் நாடகத்தின் மூலம் சிவாஜியாக தோன்றி திரு பெரியார் அவர்களின் மூலம் வி.சி. கணேசன் சிவாஜி கணேசன் ஆனான். திரு சிவாஜி கணேசன் அவர்களின் நடிப்பினால் கவரப்பட்ட பி.ஏ. பெருமாள் முதலியார் அவர்கள் திரு சிவாஜி கணேசனை தனது பராசக்தி படத்திற்கு ஒப்பந்தம் செய்தார். அப்பராசக்தி படம் நேஷனல் பிக்சர்ஸ் பி.ஏ. பெருமாள் முதலியார் மற்றும் ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் போன்றவர்களின் இணைப்பில் தயாரிக்கப்பட்ட படம். படத்தில் ஒப்பந்தம் செய்தார் பி.ஏ. பெருமாள் முதலியார் அவர்கள். தனது முதல் திரைப்பயணமே விமானத்தில் ஆரம்பித்தாலும் அப்படத்தின் கூட்டு தயாரிப்பாளரான திரு ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் அவர்களின் அபிமானம் பெற முடியாமல் போனார் சிவாஜி கணேசன் அவர்கள். திரு ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் அவர்கள் சிவாஜி கணேசனை இப்படத்தில் நீக்க வேண்டும், அவரது நடிப்பு சரியில்லை, உடல் சரியில்லை, முகவெட்டு சரியில்லை என்று பெருமாள் முதலியார் அவர்களிடம் பரிந்துரைத்தார். ஆனால் பெருமாள் முதலியார் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் சிவாஜி கணேசன் அவர்களை நான் இப்படத்தில் இருந்து நீக்க மாட்டேன், அவர்தான் இந்த வேடம் செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்து அப்படத்தில் சரியில்லாத காட்சிகளை நீக்கி திரும்பவும் அதை எடுத்து இரட்டை நாயன இயக்குநர்களான கிருஷ்ணன் பஞ்சு மூலம் வாசிக்க வைத்து சிவாஜி அவர்களின் நடிப்பை நேசிக்க வைத்தார். 1952ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி தீபாவளி அன்று மிகுந்த எதிர்ப்பு மற்றும் எதிர்பார்ப்புடன் வெளிவந்தது பராசக்தி திரைப்படம். அப்பராசக்தி திரைப்படத்தில் கலைஞர் அவர்களின் திராவக வீச்சான வசனத்தை திரு சிவாஜி கணேசன் அவர்கள் லாவகமாக உச்சரித்து தனது நடிப்பின் மூலம் திரவியம் பூசி திராவிட நாடு கொள்கைக்கு ஒரு திறவுகோலாய் விளங்கினார். திராவிட நாடு கொள்கையை நாடு முழுவதும் தமிழ் திரையில் கொண்டு சென்ற நடிகன் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் எந்த நடிகனுக்கு உச்சரிப்பு சரியில்லை என்று சொன்னார்களோ அந்த நடிகன் உச்சரிப்பில் உச்சம் தொட்டான். எந்த நடிகனுக்கு முகவெட்டு சரியில்லை என்று சொன்னாலோ அந்த நடிகனின் முகவெட்டு தமிழ் திரைகளில் அதிர்வெட்டை ஏற்படுத்தியது. எந்த நடிகனின் குரல் சரியில்லை என்று சொன்னார்களோ அந்த நடிகனின் குரல் தமிழ் திரையில் திருக்குறளாய் ஒலித்தது. முதல் படத்திலேயே தமிழ் சினிமாவின் கலைமகன் மற்றும் தலைமகனான திரு சிவாஜி கணேசன். ஏற்பட்ட பல சிறப்புகளை கொண்ட தமிழ் சினிமாவின் தலைமகனான சிவாஜி அவர்களின் சிறப்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் காண்போம். சிறப்பான சிவாஜி கணேசன் அவர்களை பற்றிய சிறு தொகுப்பு. நடிக்க வந்த முதல் திரைப்படத்திலேயே தனது நடிப்பு திறன் மூலம் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து பெற்ற முதல் இந்திய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நடிகர் திலகம் என்கின்ற பட்டம் இடம்பெற்ற முதல் திரைப்படம் மகாகவி காளிதாஸ். அப்பட்டம் ஒரு ரசிகனால் வழங்கப்பட்டதே அப்பட்டத்திற்கு சிறப்பு. திரு சிவாஜி கணேசன் அவர்களின் முதல் படமான பராசக்தியை இயக்கிய இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள். திரு சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து அதிக படங்கள் இயக்கிய இயக்குனர் ஏ.சி. திருலோகச்சந்தர் அவர்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் முதல் படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்கள் பி.ஏ. பெருமாள் முதலியார் மற்றும் ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் அவர்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் அதிக படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் கே. பாலாஜி அவர்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் முதல் படத்திற்கு இசை அமைத்த இசை அமைப்பாளர் சுதர்சனம் அவர்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அதிக படங்களில் இசை அமைத்த இசை அமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். ராமமூர்த்தி அவர்களுடன் இணைந்தும் தனியாகவும் 120க்கும் மேற்பட்ட படங்களில் இசை அமைத்துள்ளார். எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் ராமமூர்த்தி அவர்களுடன் இணைந்து இசையமைத்த முதல் திரைப்படம் திரு சிவாஜி அவர்கள் நடித்து என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் இயக்கி பத்மினி அவர்கள் நடித்த பணம் என்கின்ற திரைப்படம் ஆகும். திரு சிவாஜி அவர்களுடன் முதல் படத்தில் நடித்த கதாநாயகி பண்டரிபாய் அவர்கள். திரு சிவாஜி அவர்களுடன் அதிக படத்தில் நடித்த கதாநாயகி பத்மினி அவர்கள். பணம் என்கின்ற படத்தில் ஆரம்பித்து லட்சுமி வந்தாச்சு திரைப்படம் மூலம்
60 படங்கள் இணைந்து நடித்துள்ளார். திரு சிவாஜி கணேசன் அவர்களுடன் அதிக படங்களில் பங்கு பெற்ற நகைச்சுவை நடிகர் திரு நாகேஷ் அவர்கள் நான் வணங்கும் தெய்வம் என்கின்ற முதல் திரைப்படத்தில் ஆரம்பித்து அமரக்காவம் என்கின்ற திரைப்படம் வரை 74 படங்கள் இணைந்து நடித்துள்ளார். திரு சிவாஜி கணேசன் அவர்களுடன் அதிக படங்களில் நடித்துள்ள குணச்சித்திர கதாபாத்திர நடிகர் வி.கே. ராமசாமி அவர்கள் முதல் படமான பராசக்தியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவருடன் பணிபுரிந்துள்ளார். திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அதிக படங்களில் பாடல் எழுதியுள்ள பாடலாசிரியர்கள் கண்ணதாசன் மற்றும் வாலி இருவரும் தலா 80க்கும் மேற்பட்ட படங்களில் பாடல்கள் எழுதியுள்ளார். திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அதிக படங்களில் வசனம் எழுதியுள்ள வசனகர்த்தாக்கள் ஆரூர் தாஸ் மற்றும் ஏ.எல். நாராயணன் அவர்கள். திரு சிவாஜி கணேசன் அவர்களுடன் மனோரமா அவர்கள் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் வடிவுக்கு வளைகாப்பு. திரு சிவாஜி கணேசன் அவர்களுடன் மனோரமா இறுதியாக நடித்த திரைப்படம் என் ஆசை ராசாவே. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மிகவும் பிடித்த அயல்நாட்டு நடிகர்கள் சார்ல்ஸ் போயர், ஸ்பென்சர் ட்ரேசி மற்றும் பால் முடி. திரு சிவாஜி கணேசன் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடும் தமிழ்நாட்டு நடிகர்கள் நடிகவேல் எம்.ஆர். ராதா மற்றும் நடிப்பு செல்வர் பாலையா. திரு நடிகர்வேல் எம்.ஆர். ராதா அவர்களுடன் இவர் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் பாக பிரிவினை. நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களுடன் இவர் இணைந்து நடித்த இறுதி திரைப்படம் சாந்தி. இந்த இரு திரைப்படங்களுக்கும் உள்ள ஒற்றுமை என்னவென்றால் இந்த 2 திரைப்படங்களுமே பீம்சிங் அவர்களால் இயக்கப்பட்டுள்ளது. நடிப்பு செல்வர் பாலையா அவர்களுடன் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் புதையல். பாலையா அவர்களுடன் சிவாஜி கணேசன் அவர்கள் இணைந்து நடித்த கடைசி திரைப்படம் பாலச்சந்தர் அவர்களின் எதிரொலி. திரு எம்.ஆர். ராதா அவர்களின் வாரிசான எம்.ஆர்.ஆர். வாசு, ராதிகா, வாசு விக்ரம் போன்ற அனைத்து தலைமுறை நடிகர்களுடன் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் இணைந்து நடித்துள்ளார். திரு பாலையா அவர்களின் வாரிசான ரகு ஜூனியர் பாலையா அவர்களுடன் இணைந்து நடித்துள்ளார். திரு எம்.ஆர்.ஆர். வாசுவிற்கு தொடர்ந்து திரைப்படங்கள் வழங்கிக் கொண்டே இருந்த நடிகர்களுள் திரு சிவாஜி கணேசனும் ஒருவர். சிவாஜி கணேசன் அவர்கள் முதலில் இரட்டை வேடம் உண்ட திரைப்படம் உத்தம புத்திரன். திரு சிவாஜி கணேசன் அவர்கள் முதலாக 3 வேடம் பூண்ட திரைப்படம் பலே பாண்டியா. திரு சிவாஜி கணேசன் அவர்கள் 2வது முறையாக 3 வேடம் பூண்ட திரைப்படம் தெய்வமகன். திரு சிவாஜி கணேசன் அவர்கள் 3வது முறையாக 3 வேடம் பூண்ட திரைப்படம் திருசூலம். திரு சிவாஜி கணேசன் அவர்கள் 9 வேடம் பூண்ட முதல் திரைப்படம் நவராத்திரி. கண்ணதாசன் அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு முதலில் பாடல் எழுதிய திரைப்படம் பணம். திரு கண்ணதாசன் அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்களுடன் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் பராசக்தி. திரு கண்ணதாசன் அவர்கள் சிவாஜியை வைத்து தயாரித்த முதல் திரைப்படம் இரத்த திலகம். திரு கண்ணதாசன் அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வசனம் எழுதிய முதல் திரைப்படம் இல்லற ஜோதி. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வாலி அவர்கள் பாடல் எழுதிய முதல் திரைப்படம் அன்பு கரங்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான திரைக்கதை வசன கர்த்தாளாக கருதப்படுபவர் அவர்கள். மு. கருணாநிதி அவர்கள், ஜாவர் சீதாராமன் அவர்கள், வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள், பாலமுருகன் அவர்கள், ஏ.எல். நாராயணன் அவர்கள், ஆரூர் தாஸ் அவர்கள், சோலைமலை அவர்கள், மகேந்திரன் அவர்கள், சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள், கண்ணதாசன் அவர்கள். சிவாஜி கணேசன் அவர்களை மற்றொரு சிறப்பாக நான் கூறுவது திரு பாலச்சந்தர், பாரதி ராஜா மற்றும் மகேந்திரன் இவர்களின் 3 பேருடைய கதை அமைப்பிலும் வேலை செய்துள்ள மூத்த முதன்மை நடிகர். சிவாஜி கணேசன் அவர்கள் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் கதையமைப்பில் நடித்த முதல் திரைப்படம் எதிர்பாராதது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் தயாரிப்பில் நடித்த முதல் திரைப்படம் அமர்தீபம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்தில் நடித்த முதல் திரைப்படம் விடிவெள்ளி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் முதலாக வெளிநாட்டு படப்பிடிப்பில் பங்கேற்ற திரைப்படம் சிவந்தம்மன். அந்த திரைப்படம் ஸ்ரீதர் அவர்களால் மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் முதலில் ஒப்பனை இல்லாமல் நடித்த திரைப்படம் நெஞ்சிருக்கும் வரை. அந்த திரைப்படம் திரு சிவாஜி கணேசனுக்கு
மைல்கல்லாக அமைந்தது. முதலில் வெளிநாட்டு விருதை வென்ற முதல் இந்திய நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் ஆப்ரோ ஏஷியன் அவார்ட் என்ற விருதை வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திற்காக வென்றார். தெய்வமகன் என்ற திரைப்படம் தென்னிந்தியாவில் இருந்து முதலில் ஆஸ்கருக்கு சென்றது. அத்திரைப்படம் ஆஸ்கருக்கு சென்றதற்கு ஒரே காரணம் திரு சிவாஜி கணேசன் அவர்களின் நடிப்பு. 17 திரைப்படங்கள் சில்வர் லோட்டஸ் மெடல் சொல்கின்ற தேசிய விருதை வென்றுள்ளது. அத்திரைப்படங்கள் அனைத்தும் வென்றதற்கு ஒரே காரணம் சிவாஜி கணேசன் அவர்களின் நடிப்பு. திரு சிவாஜி கணேசன் அவர்கள் 92ஆம் ஆண்டு தேவர் மகனில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகருக்கான ஸ்பெஷல் ஜூரி நேஷனல் அவார்டை வென்றார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி திரு நாகேஸ்வர ராவ் கூறியதை நான் இறுதியாக கூறுகிறேன். சிவாஜி கணேசன் அவர்களின் வருகைக்கு முன்பு ஆந்திர நடிகர்களின் கோலோச்சினர் இங்கு. ஆனால் சிவாஜி கணேசன் அவர்களின் வருகைக்கு பின்னர் அந்த நடிப்பு புயல் எங்களை புலம்பெயர வைத்துவிட்டது. எவ்வளவு வெளிப்படையான பேச்சு! இதுதான் உண்மை. சிவாஜி கணேசன் என்ற நடிகரின் மூலம்தான் அனைவரும் நடிப்பை கற்றுக்கொண்டு உள்ளனர். காரைக்குடி மெய்யப்ப செட்டியார் மூலம் களம் கண்ட அக்கலைஞன் இன்று பரமக்குடி வரை உருவாகும் கலைஞர்களுக்கு ஒரு அடிவேராக உள்ளார். அனைத்து நடிகர்களின் சார்பாக சிவாஜி கணேசன் அவர்களை போற்றுவோம், வாழ்த்துவோம். நன்றி.